ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தை மாதமானது, இந்த தை மாதத்தில் நாளை வருகின்ற கிருத்திகையானது, அதாவது 20/1/2024 தை மாதம் அன்று வருகின்ற இந்த கிருத்திகையை அனைவருமே பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை, அதாவது விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும், அது மட்டுமல்லாமல் அந்த கிருத்திகை அன்று நீங்கள் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ 2 நேரத்திலும் கூட இந்த ஒரு விளக்கை உங்களது வீட்டில் நீங்கள் ஏற்றி வரலாமுங்க. அது மட்டுமல்லாமல் முருகனை நினைத்து கொண்டு நாளை உங்களால் முடிந்த மந்திரங்கள், முருகனுக்குரிய, அதாவது முருகனுக்கு பிடித்த பொருட்கள் அவையெல்லாம் உங்களது வீட்டில் வைத்து படைத்து அதற்கப்புறமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வருடம் அது மட்டுமல்லாமல் மாதம் கிருத்திகையானது வந்து கொண்டுதான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாளை வருகின்ற இந்த தை மாத கிருத்திகையானது 50 வருடங்களுக்கு பிறகு, அதாவது மிகப்பெரிய ராசிகளும் அது மட்டுமல்லாமல் இந்த கிருத்திகையுடன் சேர்ந்து வருகிறதாம். எனவே 50 வருடங்களுக்கு கழித்து தான் இந்த ஒரு கிருத்திகையானது வருகிறது. அந்த ஒரு கிருத்திகையை பயன்படுத்தி நீங்கள் இந்த செயல்களை எல்லாம் செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள். அதாவது அது என்ன செயல், அது மட்டுமல்லாமல் அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று முதலில் பார்த்து விடுவோம். அனைவரின் வீட்டிலுமே காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ 2 நேரத்திலும் விளக்கை ஏற்றி கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றுபவராக இருந்தாலும் பரவாயில்லை. அப்படி ஏற்றும் பொழுது முருகனின் புகைப்படம், அது மட்டுமல்லாமல் முருகனுக்குரிய சில மந்திரங்கள் நீங்கள் வைத்திருந்தால் அதனையும் கூறிக்கொள்ளலாம். இல்லை என்றால் நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டு விளக்கை ஏற்றுங்கள். அதற்கு அப்புறமாக பார்த்தோம் என்றால், முக்கியமாக ஒரு விளக்கை நீங்கள் வெளியிலிருந்து கடைகளில் இருந்து வாங்கி கொண்டு அந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டுமாங்க. அது என்ன ஒரு விளக்கு என்று பார்த்தோம் என்றால், பஞ்சகவி என்று, அதாவது பஞ்சகவி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒரு விளக்கு தான். அந்த பஞ்சகவி விளக்கை நாம் ஏற்ற வேண்டுமாம். அந்த ஒரு விளக்கை ஏற்றுவதனால் மிகப்பெரிய நன்மைகளானது நமக்கு நாளை நடக்குமாங்க. கிருத்திகை அப்பொழுது அந்த பஞ்சகவி விளக்கை ஏற்றுவதனால் தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய அந்த பசுமாடு இருக்கிறது அல்லவா, அந்த பசுமாட்டினால் இருந்து கிடைக்கப்படக்கூடிய 4-5 பொருட்களில் இருந்தால் அந்த ஒரு விளக்கானது தயார் செய்யப்படுகிறதாம். எனவே அந்த ஒரு விளக்கை அதிகபட்சம் 5 3 அல்லது ஒரு விளக்கோ வாங்கி தவறாமல் பூஜை அறையில் வைத்து நீங்கள் விளக்கேற்றி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய பலன்கள் நீங்கள் அடைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். 50 வருடங்களுக்கு கழித்து தான் இந்த ஒரு நாளானது வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு நாம் கூற வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்று கூறினேன் அல்லவா, அந்த ஸ்லோகம் இதுதான். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனை போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அபயா போற்றி, ஓம் ஆதி மூலமே போற்றி, ஓம் ஆவினன் குடியை போற்றி, ஓம் இறைவனை போற்றி. இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது கூறிக்கொண்டே வர வேண்டுமாங்க. அதாவது விளக்கை ஏற்றும் பொழுதிலிருந்தே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனதிற்குள்ளேயோ அல்லது ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கூட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வரலாம். அப்படி கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது வெளியில் இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டும் உங்களது மனதிற்குள் உங்களுக்கு என்ன ஆசைகள் நிறைவேற வேண்டுமோ, என்ன கஷ்டங்கள் தீர வேண்டுமோ அது அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது போல நினைத்து கொண்டு முருகனையோ அல்லது உங்களது குலதெய்வத்தையோ நினைத்து பூஜை அறையின் முன்பு நீங்கள் தியானம் இருக்க வேண்டுமாம். உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருமே இந்த ஒரு வழிபாட்டை செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய பலன்களானது கிடைக்கும். எனவே 50 வருடங்களுக்கு கழித்து வருகின்ற இந்த ஒரு கிருத்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும்.